வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கீதாஞ்சலி மல்லி வச்சிண்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அஞ்சலி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. அஞ்சலியோட 50வது படம் இது. இந்த படம் கீதாஞ்சலி அப்படின்ற தெலுங்கு மூவியோட சீக்வல். இந்த படம் ஒரு டிபிக்கல் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் பேயை வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் கிரியேட்டர்ஸ் ஆக்சுவலா சினிமா சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டான சான்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்காது. இதோட போதுண்டா ஊரை பார்த்து போலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ராகுல் மாதவ் வந்து அந்த சான்ஸ் கொடுப்பாரு. பட் 2 கண்டிஷன் போடுவாரு. ஒன்னு என்ன அப்படின்னா, அஞ்சலி தான் ஹீரோயினா இருக்கணும். இன்னொன்னு வந்து தன்னோட அந்த பாலடைஞ்ச பங்களால தான் ஷூட்டிங் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான 2 கண்டிஷன்ஸ். ஆக்சுவலா அஞ்சலி வந்து ஒரு காஃபி ஷாப் ஓனரா இருப்பாங்க. பட் ஸ்டில் இவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க நடிக்க கூட்டிட்டு வருவாங்க. அவங்க நடிக்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் அந்த பங்களால நடக்குது, அண்ட் ராகுல் மாதவ் யாரு, எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த பார்ட் 1ல நடந்த சில சம்பவங்களை ரொம்ப நீட்டா சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அஞ்சலிக்கு என்ன ஆயிருக்கும், அஞ்சலியோட ஆவி ஏன் அங்க சுத்திட்டு இருக்கு, யாரை பழி வாங்கிச்சு, அண்ட் அந்த அஞ்சலியோட ஆவியை எப்படி அந்த பொம்மைக்குள்ள அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அந்த பொம்மையோட ஜேர்னி அப்படின்றதே ஒரு செப்பரேட் பார்ட்டா இந்த படத்துல பேரலா காட்டிட்டே வருவாங்க. அதே மாதிரி ராகுல் மாதவோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்றதுமே ஒரு சின்ன மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அந்த மிஸ்ட்ரிக்கான விடை அப்படின்றது கிட்டத்தட்ட இன்டர்வல்லே வந்து ரிவீல் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பாலடைஞ்ச பங்களா அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதையுமே நீட்டா எடுத்திருப்பாங்க. ஆல்சோ அந்த பேயை வச்சு பழிவாங்க நினைக்கிறது அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அண்ட் காமெடி அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்துல எவ்வளவு தேடினாலும் சொல்றதுக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு காமெடி ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த காமெடி ஹாரர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஜேனர்லயே பாத்தீங்கன்னா தமிழ்லே ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. காஞ்சனா சீரிஸ் சொல்லலாம், அரண்மனை சீரிஸ் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே பிலோ பார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காமெடியும் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல, அண்ட் ஹாரர் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல ரொம்ப நீட்டா ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துலயுமே அந்த த்ரில் ஃபேக்டர் அப்படின்றதுமே இவங்க கொண்டு போல ரொம்ப ரொம்ப நார்மலாவே கதையை அமைச்சிருந்தாங்க. அதுலயும் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த சந்திரமுகில வர மாதிரியான ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இன்ஃபேக்ட் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ அந்த பொம்மையில இருக்கக்கூடிய பேயும் ஹீரோயின் அஞ்சலியும் எந்த மொமெண்ட்ல மீட் பண்ணுவாங்கன்ற அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதையுமே ப்ராப்பரா எடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இது மாதிரி நிறைய ஃபிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பா இன்னுமே என்டர்டெய்னிங்கா எடுத்திருக்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.